இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதான் அரைச்சி விட்ட மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே 4 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன உள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில், இது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருப்போம். புளி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, ஏன்னா இதில் மாங்காய் போடுறோம், தக்காளி போடுறோம், அதனால் புளி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி வரும்போது மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்து அதுவும் லைட்டாக கொதி வந்த உடனே நீங்கள் என்ன மீன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த மீனையும் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வச்சு மீன் வெந்த உடனே இறக்கி மூடி வச்சுருங்க. இப்போ வந்து மீன் சட்டியில் நல்லா டேஸ்ட்டான அருமையான மீன் குழம்பு ரெடி.